அதாவது மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா ஆச்சு இந்த பாரு, இந்த மாதிரி நான் நிறைய கேட்டேன். என் காது கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் உள்ள போறேன். என்னங்க, எங்க அண்ணன் என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏங்க, நம்ம பொண்ணுக்காக தானங்க அண்ணன் பேசுறாரு. நான் இல்லைன்னாலும் சொல்லதானே பாரு, சொல்லு கேட்கறேன். அதாவது மாப்பிள்ள, இந்த கபிலம் பய திரும்ப திரும்ப நம்ம வழியிலேயே குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன், எப்படியாவது நாம புடிதாவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தானே. இப்ப அந்த கபிலனுக்கே ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நம்ம பொண்ணு வழியில குறுக்கிட மாட்டான்ல. இந்த விஷயத்த நாம தான் எடுத்து சொல்லி கபிலனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லணும். யாரு யார்கிட்ட சொல்லணும்? வேற யார்கிட்ட மறக்கதான், அந்த பெரிய மனுஷன் பெரியசாமி கிட்டதான். ஆனா அவர்கிட்ட போய் யார் சொன்னாலும் ஏத்துக்குவாரா? இப்ப அவருக்கு ஃப்ரெண்டு யாரு? நம்ம மாப்பிள்ள தானே. சரிதானே, மாப்பிள்ள போய் அந்த பெரியசாமி கிட்ட உடனடியா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கபிலனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைடா நண்பா அப்படின்னு சொன்னா அவர் கேட்கலாம். அடேங்கப்பா, நான் கூட புதுசா எதுவும் யோசிச்சேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு போவோம் யோசனை. மாப்பிள்ள, அந்த கபிலம் பண்ண வேலைக்கெல்லாம் நம்ம இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வைங்க, என்ன வேணும்னாலும் இல்லையா மாப்பிள்ள? ஆனா நாம அப்படியா பெருந்தன்மையா நல்ல மனசுக்காரங்களா இருக்கும். அதனாலதான் நமக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்த அந்த கபிலனுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நாம யோசிக்கிறோம். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையா மாப்பிள்ள? இத அந்த பெரியசாமி புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்ல முடியும். ஆமா நாச்சி, இங்க பாரு, நீ சொன்ன யோசனைய நீயே ஒரு கல்வெட்டை எழுதி உங்க குடும்ப பெருமையில சேர்த்துக்க. சொல்றான் பாரு யோசனை. அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற உரிமை அவங்கள பெத்தவங்களுக்கு தான் இருக்கு. நான் போய் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு பெரியசாமி கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுவும் இந்த நேரத்துல நீயும் யோசனையும் இதுக்குதான் என்ன இருக்கு சொன்னியா? இதெல்லாம் உன் தங்கச்சிட்ட சொல்லி எடுபடும். என்கிட்ட வராத. என்னன்னு இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அவரு போட்டோம், தப்பா நினைச்சுக்காதுன்னு. நான் சொன்ன விஷயத்தை நீங்க யோசிச்சு பாரு. அந்த கபிலம் பயலுக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் நம்ம பொண்ணு வாழ்க்கையில குறுக்க வர போறான்? மாமா, மாமா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட கல்யாண விஷயத்துக்குள்ள கபிலன் எங்கேயுமே தலையிடல. ஆனா சூழ்நிலை அவருக்கு எதிரா இருக்கு. இனிமேலும் அவர் தலையிட மாட்டாரு. கபிலனுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் நாம முடிவு பண்ண முடியாது மாமா. அந்த யோசனையை விட்டுருங்க. புனிதா, அந்த கபிலனுக்கு கல்யாணம் பண்றதுல உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? தயக்கம்லாம் இல்ல மாமா. ஆனா யார் கல்யாணத்தை யாரு முடிவு பண்றது? இது அவங்க குடும்ப விஷயம். நம்ம தலையிடுறது சரியில்லை. இந்த பேச்சை இத்தோட விடுங்க. நான் தான் எல்லாரும் எடுத்த கல்யாண முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, இன்னொரு தடவை கபிலனை பத்தியோ அவர் கல்யாணத்தை பத்தி பேசுறத பத்தியோ நான் கேட்க விரும்பல. எனக்கும் புனிதா சொல்றது தானே சரின்னு படுது. அவங்க குடும்பம், இது அவங்க விவகாரம்னு புனிதா சொல்றது சரிதானே. நமக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னென்ன இருக்கு? அவங்க கபிலனுக்கு கல்யாணம் பண்றாங்க, பண்ணாம போறாங்க, அது அவங்க தனிப்பட்ட பாடு. நாம நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிப்போன்னே. எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட அவ ஒன்னும் சொல்லி நிறுத்தலையே, நான் தானே வேண்டான்னு சொன்னேன். அதனால புனிதா சொல்ற மாதிரி அவங்க குடும்ப விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டான்னு விட்டுருங்க. புனிதா, நீ வாடாமா, வாடா. புனிதா, இங்க வச்சு எதுவும் பேச வேணாம், உள்ள போய் பேசிக்கலாம். போங்க. போ.